योगीराम सूरत कुमार जय गुरुराय भगवान श्री योगीराम सूरत कुमारिன் 103வது ஜெயந்தி தினத்தையொட்டி அவரின் திவ்ய சரித்திரத்திலிருந்து சில முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து பாடல்களுடன் சேர்த்து அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். பகவான் எங்களுள் இருந்து சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை வெளிக்கொணர்ந்து கூடியுள்ள அனைவரின் மனதிலும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பக்தியையும் மிளிரச் செய்யுமாறு தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறோம். ஜெய் யோகிராம் सूरत कुमार. யோகிராம் सूरत कुमार. யோகிராம் सूरत कुमार சித்தார்த். இவரோட பேரு ஷாம். எங்க வீட்டுல பக்கத்துல தான் இருக்காரு. இவர் ஒரு பெரிய பிரபலமான பத்திரிக்கையில ஆன்மீக கட்டுரை எல்லாம் எழுதுறாரு. இவர் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால தான் எங்க ஐஷன் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். யோகிராம் सूरत कुमार சார். ஷாம், நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, இவர் தான் சித்தார்த். திருவண்ணாமலையில் தான் இருக்கிறவர். இவர் ஒரு பெரிய தமிழ் ஸ்காலர். இப்போ பகவானோட லைஃபை வச்சு டீச்சிங்ஸை வச்சுட்டு மையமாக வச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறாரு. யோகிராம் सूरत कुमार. யோகிராம் இந்த இடமே ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை நீங்க உணர்ந்திருக்கீங்க. இங்க இருக்கிற அமைதியும் ஆனந்தமும் அது பகவானே தான். ஏன்னா இந்த ஆசிரமத்துல ஒரு அணுலையும் பகவானுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கு. யோகிஜியுடைய வாழ்க்கையை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஆவலா இருக்கேன். நான் நுழையும் பொழுது ஒரு அழகான கொட்டேஷன் பார்த்தேன். அதுல நோ ஒன் இஸ் செப்பரேட், நோ ஒன் இஸ் ஐசோலேட்டட், ஆல் இஸ் ஒன் லைஃப் அப்படின்னு பார்த்தேன். அதாவது யாரும் தனியானவன் அல்ல, தனித்தன்மை இல்லை, இது எல்லாம் சேர்ந்த ஒருமையான ஒரு குழுமை அப்படின்னு நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் தோணிது. ஆமா, பகவான் அடிக்கடி சொல்வார், ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நதிங் எல்ஸ், நோபடி எல்ஸ். தந்தை மட்டுமே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. அவர் எப்பயும் தன்னை ஒரு பிச்சைக்காரன் தான் சொல்லிப்பார். ஆனா உண்மையிலே அவர் பெரிய சக்கரவர்த்தி. த காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையின் தெய்வ குழந்தை அவர். சித்தார்த், இந்த தெய்வ குழந்தை, திருவண்ணாமலையோட தெய்வ குழந்தையின் பிறப்பு, அவரோட சிறு வயது பத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா. அவர் எங்க பிறந்தார்? நம்ம பாரத தேசத்துல, குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பலியா ஜில்லான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப இயற்கை சூழ்ந்த இடம் அது. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குக்கிராமம், அது பேர் நர்தரா. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த புனிதமான அந்த ஒரு கங்கை கரையில தான் இந்த கிராமமே இருக்கு. ஏன்னா அவ்வளவு மகான்களையும் மீன்ற அந்த கங்கை தாய், அப்பேற்பட்ட கருணை வாய்ந்த அந்த கங்கை பிரவாகமா அங்க ஓடின்னு இருக்கா. வற்றாத ஜீவ நதியா ஓடின்னு இருக்கா இல்லையா அந்த கங்கா மாதா. பதிதோ अलकानंद
जय जय गंगे जय हर गंगे. ஆஹா. அவரோட பெற்றோர்களையும் கூட பிறந்தவங்களையும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். இந்த அழகான இந்த நர்தனான்ற இந்த இயற்கை சூழ்ந்த இந்த கிராமத்துல ஒரு பூமிகார் பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு பக்தி வாய்ந்த தம்பதியினர் ராம்தத் குன்வர், ஸ்ரீமதி குசும்தேவி. இவங்களுக்கு 2வது பிள்ளையார் தான் நம்ம பகவான் பிறந்தார். அவருக்கு மேல ஒரு அண்ணன் இருந்தார், மன்றாக்கன் குன்வர்னு சொல்லிட்டு. இப்படி அன்பும் அரவணைப்பும் சேர்ந்து ஆன்மீகத்தோட சேர்ந்து அந்த குழந்தை ரொம்ப அழகா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா அப்படி வளர்ந்து வந்தார். மகான்கள்லாம் சின்ன வயசுலே நிறைய ஆன்மீக அறிகுறிகள்லாம் காட்டுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி நம்ம பகவான் லைஃப்லயும் விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆமா, கிராமத்துல மற்ற குழந்தைகள்லாம் விவசாயத்துல மாடு மேய்க்கிறதுல இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப இருக்குமா. ஆனா இவர் வந்து அவர் தன்னோட அப்பாவோட மடியில ரொம்ப சமத்தா உட்காந்து ராமாயணம் மகாபாரதம்னு கதையெல்லாம் கேட்பாராம். அத மாதிரி கதை கேட்கச்சு அவர் கண்ணெல்லாம் அப்படி பளபளக்குமா, எக்ஸைட்டடா கண்கள்லாம் பளபளன்னு அவர் கேட்பாராம் இந்த ஸ்டோரிஸ்லாம். அப்படி கேட்கச்சே தன்னையே மறந்து ராமா கிருஷ்ணான்னு அவரோட ஒன்றி போயிடுவாராம். ராம 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 தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ராம 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 நாம தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ஜானகி மனோஹரம் सर्वलोकनायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमान पुण्यनामकीर्तनं शङ्करादिसेव्यमान पुण्यनामकीर्तनं राम 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 नाम तारकं राम कृष्ण वासुदेव वीरशूरवन्दितं रावणादिनाशकं वीरशूरवन्दितं
रावणादिनाशनम् आञ्जनेय देवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेय देवनाम राजमन्त्ररूपकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् राम 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 तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् भक्तिमुक्तिदायकम् भक्तिमुक्तिदायकम्. பகவான் 4 வயசு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த கங்கக்கரை ஓரத்துல பார்த்தா நிறைய சாதுக்கள் மகாத்மாக்கள்லாம் கூடி சத்சங்கமா இருக்குமா, பஜனைகளும் நாம சங்கீர்த்தனங்களும் அவங்க எப்பயுமே ஒரு சத்சங்கமாவே இருக்கும் இந்த கங்கக்கரை ஓரத்துல. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த சின்ன 4 வயசு குழந்தை தான் அந்த பகவான் போய் அங்க உட்காந்து பாறான். உட்காந்து அந்த சாதுக்கள்லாம் என்ன பேசுறாங்க, என்ன ராமாயணமோ மகாபாரதமோ அவங்கெல்லாம் என்னென்னலாம் பகவானை பத்தி பேசிக்கிறாங்களோ, கடவுளுடைய தன்மை பத்திலாம் பேசிக்கிறாங்களோ அதெல்லாம் உட்காந்து அந்த குழந்தை உட்காந்து கேட்டுனே இருக்குமா கங்கக்கரை ஓரத்துல. அப்படி அங்கேயே உட்காந்து கேட்டு கேட்டு வளர்ந்தவர் தான் நம்மளுடைய பகவான். அது மட்டும் இல்ல சித்தார்த், அவர் சின்ன வயசுல இருந்தே சாதுகள்லாம் பசியா இருந்தா அவரை பார்க்கவே முடியாதாம். அவர் அம்மா சப்பாத்தி வீட்டுல பண்ணி வச்சிருப்பாங்களாம். அந்த சப்பாத்தி எல்லாம் எடுத்து சட்டையில கட்டி எடுத்துன்னு போய் அவருக்கெல்லாம் கொடுத்துருவார் சாதுகளுக்கு. அத மாதிரி அவர் சின்ன வயசுல பண்ண அந்த சாதுகளுக்கு பண்ண சேவை தான் இப்ப இந்த ஆசிரமத்துல இப்போ சாது போஜனம் பக்தர்களுக்கு எல்லாம் அன்னதானம்னு ஒரு சிறப்பா நடந்துட்டு வருது. சத்சங்கமே ஜீவன் முக்திக்கு வழின்றது நம்மளோட பகவானோட சரித்திரத்திலேருந்து தெரியறது இல்லையா? இந்த சின்ன குழந்தை அப்படி போய் சத்சங்கத்துல இருந்திருக்காரே பகவான். சத்சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன் முக்தி சத்சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன் முக்தி योगी रामा योगी रामा योगी रामा योगी रामा. அவருடைய சின்ன வயசுல அவர் விளையாட்டை பத்தி அதெல்லாம் பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பகவான் 7 வயசுல இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்னன்னா அந்த கங்கை கரையில நீச்சல் அடிக்கிறது தான். அதுவும் அவரோட நண்பர்களோட சேர்ந்து அவர் என்ன பண்ணுவாராம், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நீந்தி 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 அங்க போவாராம். அப்புறம் அங்கேருந்து நீந்தி நீந்தி இங்க வருவாராம். இப்படி அந்த விளையாட்டே அவருக்கு ஒரு அல்வா சாப்பிடுற மாதிரி இருந்துதான். பிற்காலத்துல சம்சார கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்க மக்கள் எல்லாரையும் கரையேற்ற பொறுப்பே அவர்கிட்ட தானே வரப்போகுது. அது எப்பேற்பட்ட அந்த இந்த இந்த சம்பவத்திலேருந்து நம்மளுக்கு அந்த விசேஷம் நம்மளுக்கு தெரியறதே பகவானுடைய சரித்திரத்துல. சித்தார்த், இத கேட்கச்சே எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பஜன் தான் ஞாபகம் வருது. பாடுங்க. கிருஷ்ண கந்தையா கிருஷ்ண கந்தையா எங்கள் உயிருக்கும் உயிரான சுவாமி. கரெக்டா? பாரு கரோ மேரே ஜீவன் நையா. எங்களை சம்சார கடலில் இருந்து கடக்க செய்வாய் சுவாமி. तुम हो मेरे माँ बाप भैया. நீங்கள் தானே எங்களுடைய தாயும் தந்தையும். हृदय निवास कृष्ण कन्हैया. எங்கள் இதயவாசி நீங்கள் தானே சுவாமி. हृदय निवास कृष्ण कन्हैया. எங்கள் இதயவாசி நீங்கள் தான் சுவாமி. पार करो मेरे जीवन नैया. स्वामीयं
कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया पार करो मेरे जीवन नैया पार करो मेरे जीवन नैया हो मेरे माँ बाप भैया हो मेरे माँ बाप भैया हृदय निवासी कृष्ण कन्हैया हृदय निवासी कृष्ण कन्हैया हृदय निवासी कृष्ण कन्हैया हृदय निवासी कृष्ण कन्हैया पार करो मेरे जीवन नैया पार करो मेरे जीवन नैया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरु राया அவருடைய சின்ன வயசுல ஆன்மீக தேடலை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சிறந்த சம்பவம் நடந்ததா? ஒரு திருப்பு முனையா இருந்ததா? ஆமா அவரோட 13வது வயசுல ஒரு திருப்புமுனையா ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது நம்ம ரமண மகரிஷி வாழ்க்கையில கூட அவருக்கு ஒரு மரண அனுபவம் ஏற்பட்டு அவர் அருணாச்சலத்துக்கு இழுக்கப்படுறாரு இல்லையா? அந்த மாதிரியா? கேளுங்களேன் நீங்களே. ஆ 13வது வயசுல இருந்து 18வது வயசு வரைக்கும் அவர் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன்ல பள்ளியில படிச்சு வீட்டை விட்டு வெளியில தங்கி அங்க படிச்சிருந்தார். You turn to the mic and talk. Yeah, turn to the mic and talk. பலியாங்கிற இடத்துல ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில அவர் 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் அவர் படிச்சு வந்தார். அங்க வந்து விடுமுறையில தான் அவர் வீட்டுக்கு வருவார் நடத்துறாரு. அப்ப அது மாதிரி விடுமுறை நாட்கள்ல வச்சு அவர் வீட்டுக்கு வேணுங்கிற சேவைகள்லாம் ரொம்ப அன்போடு செய்வார் அவர். அது மாதிரி ஒரு தடவை வந்து வீட்டுக்கு தண்ணீர் வேணும்னு எடுக்கிறதுக்கு கிணத்துக்கு போயிருக்கார். அந்த கிணத்து மேல ஒரு பறவை உட்கார்ந்தது. ஸோ அந்த பறவையை அவர் பார்த்துட்டு விளையாட்டுத்தனமா அவர் வந்து அதை விரட்டணுங்கிறதுக்கு தன்னோட கையில இருந்த கயிறை வந்து வீசியிருக்கார். அதை வீசின உடனே அந்த பறவை வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுது. அப்படியே அதை பார்த்து பதறி போயிட்டார் அவர் ரொம்ப. அவர் இந்த சம்பவம் நடந்த அப்புறமா அவர் கங்கை கரையில் அவர் தனிமையில உட்காந்து பிறப்புனா என்ன இறப்புனா என்ன, அந்த பறவை இருக்கிறச்சு அந்த எந்த சக்தி அதை ஏற்றித்து அந்த பறவை போன அப்புறம் என்ன அதை விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள். ஸோ இதுவே அவரோட லைஃப்ல ஒரு திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ये
படிக்க முடியான் அடியும் முடியும் அறிய முடியான் எளிய அடியர் போதும் வேதநாதமாகியதிலும் இருப்பானவன் யாரோ எனக்குள்ளவன் இருப்பானறிவாரோ தொடக்கமும் அதன் அடக்கமும் அவன் வேலை நடப்பதும் அதை தடுப்பதும் அவன் லீலை உடுக்களில் சரம் தொடுத்தவன் தலை முடிக்கடியவும் கூடும் பெருத்தலும் அதை வகுத்தலும் அதை கழித்தலும் அவன் பாடம் மாறும் யுகம் தோறும் அவன் கணக்கின் படியாரும் அண்ணும் பின்னும் அவன் ஒரு கை பிடியாரும் சட்டம் அனைத்தும் வகுத்தவன் திட்டம் அனைத்தும் வகுத்தவன் குற்றம் படித்து முடித்த ஒரு ஏதிலும் இங்கு இருப்பானவன் யாரோ எனக்குள்ளவன் இருப்பானறிவாரோ இந்த மாதிரி மனநிலையில இருக்கும் பொழுது அந்த சிறுவன் ராம் சுரத்குமாருக்கு வழிகாட்டியா இருந்தவர் மகாத்மா ஸ்ரீ யோகீஸ்வர் முனீஸ்வர் மகராஜ். அந்த கிராமத்துல அவர் எல்லாருமே அவரை வந்து கப்படியா பாபான்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து நம்ம பகவானுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து நிறைய ஆன்மீக அறிவுரைகள்லாம் அவருக்கு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு சமயம் அவர் வந்து காசி விஸ்வநாத க்ஷேத்திரத்துக்கு போக சொல்லி பகவான் கிட்ட சொல்லியிருக்கார். நம்ம பகவானும் கிளம்பி காசி விஸ்வநாத க்ஷேத்திரத்துக்கு போயிருக்காங்க. பகவான் இந்த காசி விஸ்வநாதர் மந்திருக்குள்ள நுழைஞ்ச மாத்திரத்துல அந்த சன்னதி விசேஷத்தினால அந்த சாநித்தியத்தினால என்ன ஆச்சுன்னா ஒரு ஒளி வெள்ளமா அப்படி கிளம்பி அப்படி பெரிய ஒரு ஒளி வெள்ளம் கிளம்பி தான் கடைசியா பகவான் சொல்றார் அது இங்கேருந்து வந்துச்சுன்னா அவருக்குள்ளேருந்து அந்த ஆத்ம ஜோதி அப்படி கிளம்பி அப்படி பெரிய பிரவாகமா அது ஒரு பரவச அற்புத ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை அவருக்கு கொடுத்துருக்கு. இது வந்து பகவானோட சரித்திரத்துல ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சம்பவம். விஸ்வநாதர் மந்திரில பகவானுக்கு ஏற்பட்ட அனுபவமே. ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம் ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம் வீரபத்ராய அக்னிநேத்ராய घोरसंहारकाय सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शङ्करा ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् अण्डब्रह्माण्डकोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्यदेव देवप्रिया वेद वेदान्त सारा यज्ञ यज्ञोमया निष्ठरा दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा त्रिपुरनाश रक्तरा व्योमकेश महासेन जनक पंचभद्र परशुहस्त नमः ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् ஆஹா, எவ்வளோ ஆனந்தமான அனுபவம். காசியில வேற ஏதாவது நடந்ததா? இது மட்டும் இல்ல, காசியில என்ன ஆச்சுன்னா பகவான் அந்த விஸ்வநாதர் மந்திர் அந்த அனுபவங்கள்லாம் முடிஞ்சு அவர் காசியில தங்கிட்டு இருக்கும் பொழுது
ஒரு சடல ஊர்வலம் ஒண்ணு போயிட்டு राम सत्य है சடல ஊர்வலம் போயிட்டு போது பகவான் அதை பார்த்த உடனே உணர்றார், ராம நாமம் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் மாயை இப்படின்னு பகவானுக்கு அது ஒரு உணர்ச்சியாவே அவருக்கு தோன்றுது. இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அவருடைய சரித்திரத்துல இருக்கு. இதுவே ஒரு ஞான கிளர்வை அவருக்கு அதை வந்து உண்டு பண்ணுச்சு. சித்தார்த், பகவான் அங்கேருந்து சாரநாத் கூட போனார் இல்லையா? ஆமா ஆமா, பகவான் சிறு வயதில இருந்தே பார்த்தா பகவான் வந்து புத்தருடைய அந்த புத்தர் மேல நிறைய ஈடுபாடுகள் உண்டு. அவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சு பகவானுக்கு வந்து புத்தர் மேல ரொம்ப ஈடுபாடு உண்டு. இது வந்து அவர் காசி வந்த சமயத்துல காசிலேருந்து பார்த்தா வடகிழக்குல ஒரு 13 கிலோமீட்டர் போன இந்த சாரநாத்ன்ற இடம், அதாவது புத்தர் வாழ்ந்த காலத்துல வந்து அதை வந்து ரிஷிபட்னான்னு சொல்லுவா. எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த தாமே ஸ்தூப்பேன்னு இருக்கு இல்லையா, அதாவது புத்தர் காலத்துல அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் உட்கார்ந்து எந்த இடத்துல அவர் போதனைகள்லாம் கொடுத்தாரோ அந்த இடத்துல பகவான் போகணும்னு போறார். அவருக்குள்ள அந்த ஒரு இது இருந்திருக்கு, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் இருந்திருக்கு. பகவான் அந்த இடத்துக்கு போறார். போன உடனே பகவானுக்கு அந்த ஆனந்தமான அற்புத அனுபவம் அங்கேயுமே நடக்குது. சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. ரொம்ப அற்புதமான அனுபவமா இருக்கு. அவர் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருந்தார்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அவர் நம்மளுடைய இதிகாச புராணங்கள்லயும் அதுலயும் மிகுந்த ஆர்வம் காட்டியிருப்பார் இல்லையா? ஆமா, ஸ்ரீ கபடியா பாபாவின் வழிகாட்டுல அவர் நிறைய ராமாயணம், பகவத்கீதை மற்றும் பெரிய பெரிய மகான்களோட சுயசரித்திரம்லாம் சரித்திரம்லாம் படிச்சிருக்காராம். அப்படி அவர் படிச்ச துளசி ராமாயணம் புத்தகம் வந்து இப்ப வரைக்கும் அவர் வீட்டுல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஸ்ரீராம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு கரண ராமச்சந்திர கிருபாலு கரண பவயதாருணம் நவகஞ்சலோச்சன கஞ்சமுககர கஞ்சபத கஞ்சாருணம் ஸ்ரீராம் கர்ப்பகணித ஆவித செவி நவநீல நீரஜ சுந்தரம் படபீடமான உதடிகளுச்சி சுச்சி நௌமித ஜகத்சுதாகரம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பயவர கரண பவயதாருணம் ஸ்ரீராம் தீனபந்து தினேஷ தாரவதைத்யவம்ச நிகண்டனம் ரகுநந்த ஆனந்த கந்த கோசல சந்திர தசரதநந்தனம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு
அவருடைய கல்யாணத்தை பற்றியும் அவருடைய பட்டப்படிப்பு பற்றியும் மற்ற விஷயங்களையும் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. பகவான் அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறமா அவரோட பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சார். அந்த காலத்திலே பகவான் வந்து பிஏ படிச்சு முடிச்சிருந்தார். பகவானோட கல்லூரி வாழ்க்கை, அந்த பள்ளி படிப்பை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா பகவான் ஹேஸ் பீன் அ வெரி ஒரு ஆல்ரவுண்டராக இருந்திருக்கார். பகவான் வந்து சுவாமி விவேகானந்தர் எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் அவருக்கு ஈடுபாடு உண்டோ, அது மாதிரி நம்ம பகவானுமே அவர் பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு கட்டுமஸ்தான சரீரத்தோட எடுப்பா இருப்பாராம் பகவான். அந்த சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஆன்மீகத்திலேயே இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் படிப்பு எல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபர்ஸ்ட் மார்க்காக வருவாராம். அவருக்கு வந்து அந்த வாலிபாலில், கைப்பந்து அதுலலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. மல்யுத்தத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டான் நம்ம பகவானுக்கு. அந்த மாதிரி பகவான் வந்து ரொம்ப ஒரு இதை தவிர்த்து சொல்லணும்னா பகவானுக்கு வந்து தேசப்பற்று ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் காந்தியுடைய அந்த கொள்கைகள்லாம் அவருக்கு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இன்னும் சொல்லணும்னா பிற்காலத்துல பகவான் வந்து இங்க பூர்ணத்துவம் அடைந்த ஒரு அவதார புருஷரா நம்ம திருவண்ணாமலை வீதிகள்ல சுற்றி திரியும் பொழுது கூட பல சந்தர்ப்பங்கள்ல காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் இப்படின்னு பகவான் நிறைய நேரங்கள்ல முழங்கியிருக்காராம். அது வந்து இவரோட தேசப்பற்று காட்டுற இடமே. சாந்தி நிலவ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவே, சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை செய்தோர் மனவது திருந்த நற்குணமது புகட்டிடுவோம், கடமை அச்சம் மறுப்போம், மக்களில் ஒழுக்கம் வளர்வோம், தினங்கள் அகிம்சா யோகினம் தந்தை, திடம் தரும் அகிம்சா யோகினம் தந்தை, ஆத்மானந்தம் பெறவே, திடம் தரும் அகிம்சா யோகினம் தந்தை, ஆத்மானந்தம் பெறவே, கடமை மறவோம் அவர்களை தீர்ப்போம், களங்கமில் அறவழப்போம், கடமை மறவோம் அவர்களை தீர்ப்போம், களங்கமில் அறவழப்போம், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி, எங்கும் சாந்தி, எங்கும் சாந்தி. மகாத்மா காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், பாரத் மாதா கி சித்தார்த், பகவான் எப்படி வந்து மகாத்மா கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய்ன்னு பாடுவார்? சொல்றேன். காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், இப்படி பகவான் பாடுவார். ரொம்ப அழகா இருக்கு. மேலும் அவரை பத்தி சொல்லுங்க, அது ரொம்ப ஆசையா இருக்கு கேட்க. அவர் சித்தார்த் சொன்ன மாதிரி அவர் மல்டி டேலண்டட், அப்படியே ஆல்ரவுண்டர் அப்படின்னா எல்லா விதத்தையும் பியூட்டிஃபுல்லா பண்றவர். அவர் வந்து ஃபேமிலி லைஃப், அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டு அவர் வந்து பெஸ்ட் டீச்சர், ஒரு சிறந்த ஆசிரியர் பணியில பெஸ்ட் டீச்சரா இருந்து அவர்களுள்ள மாணவர்களிடையே ரொம்ப ஒரு புகழ்மிக்க ஒரு டீச்சரா விளங்கினார் அவர். இதெல்லாம் இருந்து அவர் ஆன்மீக சாதனைகளை கொஞ்சம் கூட விடாது செய்து கொண்டே. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பகவானோட சரித்திரத்துல பார்த்தா பகவான் அந்த பட்டப்படிப்புலாம் முடிச்ச உடனே அந்த காலத்துல பிஏ
பகவானுக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா, அந்த காலத்துல அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம் இல்லையா, அது அந்த சமயத்துல வந்து கலெக்டர் பதவி அளவுக்கு பகவானுக்கு அந்த தகுதியும் இருந்தது. அவருக்கு நிறைய ஆஃபர்ஸும் வந்தது. இந்த கவர்மெண்ட்ல அந்த பொசிஷனுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்தது. நம்ம பகவான் தான் அதுல எதுவும் எடுத்துக்கல. பிரிட்டிஷ் கீழே அவருக்கு ஈடுபாடு இல்லை ஒர்க் பண்றதுக்கு. ஆனா பகவானுக்கு வந்து அந்த ஆசிரியர், இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது. அதனால பகவான் வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துட்டார். அவர் வந்து ஜெகத் குருவா இருக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஆமா, அன்னைக்கு வந்து பல மாணவர்களுக்கு வந்து குருவா வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பகவான் வந்து ஒரு ஜெகத் குருவா, வழிகாட்டியா இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நம்ம வந்து கேட்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி அவர் வந்து தன்னோட ஆன்மீக சாதனைகள்லாம் செய்யறச்சே கபாடியா பாபா வந்து அவரோட வழிகாட்டுதல்ல அவரோட குருவை தேடி வந்து தென்னிந்தியா வந்தாராம். அப்ப அவர் வந்து அரவிந்தர் ஆசிரமம் போயிருக்க. அரவிந்தரோட சிந்தனைகள்லாம் அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு, ரொம்ப ஈர்த்துதான் அவர் வந்து அதுதான் வந்து பிற்காலத்துல அவர் பிரபஞ்ச அளவுல ஃபாதர்ஸ் ஒர்க், தந்தையின் பணியை அவர் செய்திருக்காரு. அதுதான் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படையா இருந்திருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் அரவிந்தாசிரம் போச்சே அன்னை முன்னாடி 1 மணி நேரம் அவர் திறந்த கண்ணோடு அவருக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சான்ஸ். श्री अरविंद 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 श्री ஆஹா, அற்புதம், ரொம்ப நல்லா இருந்தது. பகவான் அரவிந்தரையும் பார்த்திருக்காரா? அரவிந்தரை பார்த்தது இல்ல. ஆனா அரவிந்த் ஆசிரம் போன உடனே அங்க இருக்கிற அமைதியை பார்த்துட்டு அவர் இதுதான் அரவிந்தர் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணார். ரொம்ப அற்புதம். அவர் திருவண்ணாமலைக்கு எப்போ வந்தார்? அவர் வந்து அதுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து திருவண்ணாமலை வந்து ரமண மகரிஷியை பார்க்கறதுக்கு வந்திருக்கு. அப்படியே ரொம்ப பேராவரோட வந்தாராம் இங்க பார்க்கறதுக்கு. அங்க 2 மாசம் அவரோட தங்கியிருக்கு. அவர் ரமண மகரிஷியோட அந்த அருள் பார்வை, அவரோட கேஸ்ல வந்து படிப்படியா தியானத்துல ஒரு பெரிய நிலையும் அடைச்சிருக்காரு. ஆதியில்லாத ஆனந்தம், அந்தமில்லாத ஆனந்தம், ஆதியில்லாத ஆனந்தம், அந்தமில்லாத ஆனந்தம், குருநாதன் தந்த ஆனந்தம், குருநாதன் தந்த ஆனந்தம், தந்தை ரமணன் தந்த இந்த ஆனந்தம், தந்தை ரமணன் தந்த இந்த ஆனந்தம், ஆதியில்லாத ஆனந்தம், அந்தமில்லாத ஆனந்தம், மழையாய் வந்து நதியாய் மாறி, மழையாய் வந்து நதியாய் மாறி, கடலில் கரை
நானே இல்லாத ஆனந்தம் நானே இல்லாத ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் அருணாச்சல ரமணானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் அருணாச்சல ரமணானந்தம் ஆதியில்லாத ஆனந்தம் அந்தமில்லாத ஆனந்தம் அந்தமில்லாத ஆனந்தம் அந்தமில்லாத ஆனந்தம். ஆஹா, இவ்வளோ பெரிய மகான்களை எல்லாம் பார்த்துருக்காரா? ஆமா, இவங்க மட்டும் இல்ல, பகவான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, காஞ்சி மகாசுவாமிகள், தபோவனம் ஞானானந்தா, ரிஷிகேஷ்ல சிவானந்தா சுவாமி, இவங்க எல்லாரோடையும் நம்ம பகவானுக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஓ, இப்போ நம்ம நுழையும் போது இடது பக்கத்துல ஒரு பெரிய போட்டோல ஒரு சுவாமிஜியும் ஒரு அம்மாவும் இருக்காங்களே, அவங்க யாரு? அவங்க தான் சுவாமி பப்பாராம்தாஸும் மாதாஜி கிருஷ்ணாபாயும். நம்ம பகவானுக்கு ராமநாம தீட்சை கொடுத்த ஆன்மீக குரு சுவாமி பப்பாராம்தாஸ். ஓ, அதை பத்தி மேலும் சொல்லுங்களேன், அது எப்படி நடந்தது? கண்டிப்பா. பகவான் இந்த இந்த தென்னாட்டு பக்கமா வந்திருக்காரு இல்லையா, வந்துட்டு அவர் திருப்பி இந்த தஹியாக்கு போயிட்டு அவரோட டீச்சிங் ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டார். திருப்பி அவர் டீச்சரா தான் இருந்திருக்காரு கொஞ்ச சமயத்துக்கு. அப்ப ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகுது, பகவானுக்கு சுவாமி விவேகானந்தருடைய குரல் கேட்குது, ஒரு அசிரிதியா கேட்குது. அதாவது சுவாமி விவேகானந்தா பேசுறதாகவே சொல்லி சுவாமி விவேகானந்தரோட கைடன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, இப்ப நீ பண்ணிட்டு இருக்க வேலை உன்னோடது கிடையாது அப்படின்னு ஒரு கைடன்ஸ். பகவான் என்ன பண்ணிருக்கார், உடனே அவரோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டு திருப்பி நேரா கிளம்பி காசர்கோட்ல ஆனந்தாசிரமத்துக்கு சுவாமி பப்பாராம்தாஸோட வந்துட்டார். ஓ, அங்க ஏற்பட்ட அனுபவங்களையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இந்த சமயத்துல தான் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, அரவிந்தர் வந்து சமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு. பகவான் அவருடைய நண்பரோட தஹியால ஒரு சமயம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வானத்துல ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி ஒண்ணு போயிருக்கு. பகவான் அதை பார்த்த மாத்திரத்தை சொல்லியிருக்கார், ரமண மகர்ஷி போறார் அப்படின்னு சொல்லிட்டு. பகவான் ரமண மகர்ஷி மகாசமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் ஜோதி ஸ்வரூபமா போனார்னு. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? அப்ப பகவான் அந்த இடத்துல பகவான் ரொம்ப he was very advanced soul. அதனால அவருக்கு அதை பார்த்த மாத்திரத்திலே ரமண மகர்ஷி இது இப்போ அவ ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸா இருந்திருக்கா. ரமண மகர்ஷியும் சரி, அரவிந்தரும் சரி. அப்படி அவங்க இருந்தவங்க, அவங்க பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இல்ல, இப்ப மகாசமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ன உடனே பகவானுக்கு அது ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு. பகவானால அதுக்கு மேல சுவாமி ராம்தாஸ் இருக்கார், அவரை கண்டிப்பா விட்டுடக்கூடாது அப்படின்னு பகவான் அந்த அந்த தவிப்பு இல்லையா, அந்த தவிப்புல பகவான் எல்லாத்தையும் விட்டு நேரா வந்துட்டாராம் சுவாமி ராம்தாஸ் கிட்ட. அங்க ஆனந்த ஆசிரம்ல பகவான் இருக்கும் பொழுது அந்த குருக்கும் அந்த சிஷ்யருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படி பார்த்துட்டாரா சுவாமி ராம்தாஸ் நம்ம பகவான. அப்படி அவரை கூடியே வச்சுட்டு இருந்து அவ்வளோ அன்பா ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அவ்வளோ ஒரு அழகான ஒரு அந்த சரித்திரத்துல அவ்வளோ அழகா இருக்கு. அப்போ பகவான் இருந்த சமயத்துல ஒரு 9 நாட்கள் 9 days முடிஞ்சிருக்கு. அப்ப பகவானுக்கு திடீர்னு தோணித்தான், நம்ம ஏன் ராமநாம தீட்சை வாங்கி கூட, ஏன்னா யாரோ வாங்கிட்டு இருந்திருக்கா அந்த சமயத்துல, அதை பகவான் பார்த்திருக்க. பார்த்த உடனே பகவான் தோணித்தான், நம்ம ஏன் வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் கேட்டிருக்காரு சுவாமி கிட்ட. மந்திர ஜபம் அதெல்லாம் பண்ணி வச்சாரா பப்பாராம்தாஸ்? ஆமா, அந்த மந்திர நீங்க செய்யுங்களேன் பத்தி. அந்த மந்திர ஜபம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். மந்திர ஜபம் என்னன்னு பார்க்கலாமா? ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். श्रीराम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम ओम
இந்த மந்திர தீட்சை வாங்கின்ற மாத்திரத்துல பகவான் சொல்றார் பிற்காலத்துல சுவாமி ராம்தாஸ் பப்பா ராம்தாஸ் வந்து எனக்கு வந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ன்ற அந்த மந்திரத்தை மட்டும் கொடுக்கல, அவர் கூடவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார். இந்த மந்திரத்தை 24 மணி நேரம் 24/7 சாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்ன உடனே அதுக்கு சுவாமி நம்ம பகவான் என்ன சொல்றாருன்னா, அது வந்து ராமன் நாமத்தை மட்டும் கொடுக்கல, ராம பானத்தையும் போட்டார். அது ஒரு சக்தி வாய்ந்ததா வந்து ஆமா, அது சொல்லியிருக்காரு. 24 மணி நேரம் சொல்றது வந்து ஒரு ராமபாணமா கொடுத்திருக்காரு. ஓ, அதுதான் ராமபாணம். அவர் அங்கேயே தங்கி அதை தொடர்ந்து சாதனையா பண்ணாரா? ஆமா, அங்கேயே பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஆனந்த ஆசிரம் பக்கத்துல ஒரு குன்று மாதிரி இருந்திருக்கு. அந்த புகையில இருந்து அவர் கண்டினியூ பண்ணிருக்காரு. எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி பண்ணார்? 7 பகல் 7 அது மாதிரி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த ஒரு உடனே அந்த ரியலைஸ் 24 மணி நேரம் பண்ணது. அதுதான் அந்த பானமா, அதுதான் அந்த மெசேஜ். ஓ, இது எவ்வளவு பெரிய குரு கிருப்பை. இது எல்லாருக்கும் கிடைக்குமா? गुरु कृपा अंजन पायो मेरे भाई, गुरु कृपा अंजन पायो मेरे भाई, पायो मेरे भाई। राम बिना जानत नाही, गुरु कृपा अंजन पायो मेरे भाई, पायो मेरे भाई। राम बिना कछु जानत नाही, अंदर राम बाहर राम, अंदर राम बाहर राम। जाने महाराजा राम, जाने महाराजा राम। गुरु कृपा अंजन पायो मेरे भाई, पायो मेरे भाई। राम बिना कछु जानत नाही, जागत राम सोवत राम, जागत राम सोवत राम। सपनों में देखत राजा राम, सपनों में देखत राजा राम। गुरु कृपा अंजन पायो मेरे भाई, पायो मेरे भाई। राम बिना कछु जानत नाही, कहत कबीरा अनुभव नीका, कहत कबीरा अनुभव नीका। जहाँ देखे वहाँ राम सरीखा, जहाँ देखे वहाँ राम सरीखा। गुरु कृपा अंजन पायो मेरे भाई, पायो मेरे भाई। राम बिना कछु जानत नाही, राम 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 जय जय राम, राम राम, 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 राम राम जय जय राम, राम राम, राम 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 राम जय जय राम, राम பின்னால யோகிஜி சொல்லுறான், பப்பா ராமதாசரின் காலடியில் இறந்து விட்டான் இந்த பிச்சைக்காரி.
அந்த பூர்ணத்துவத்திலேதான், அதே உன்மத்த நிலையிலேதான் இன்று வரை வாழ்ந்து வருகிறேன். இவன் உள்ளிருந்து தந்தைதான் இவனை முழுவதும் இயக்கி வருகிறார். வேறு எதுவும் இல்லை, வேறு எவரும் இல்லை. அவர் அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்தாரு? பகவான் அந்த பூரணத்துவம் அடைஞ்சு வந்து பகவானா ஆன பிறகு எப்படி அவர் வந்து 7 வருடங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பகவான் நிறைய இடங்களுக்கு பகவான் போயிருக்கார். அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பகவான் திருவண்ணாமலைக்கே வந்திருக்கார். வந்து ஒன்று பகவான் இங்கே வந்த பிறகு பார்த்தா பல நாட்கள், பல வருடங்கள், ஒரு 17 வருஷம் கிட்டத்தட்ட பகவான் வந்து பார்த்தா தெருவிலே தான் இருந்திருக்காரு. புன்னை மரத்தடியில இருந்தார் அப்படிலாம் சரித்திரத்துல இருக்கு. மரத்தடியில இருக்கு, நம்ம ஒரு நாள் நம்மளால இருக்க முடியுமா மரத்தடியில? இட்ஸ் நாட். அது எப்படி, அது அடுத்த வேலை சாப்பாடுன்னு வந்து அவருக்கு வந்து காத்துட்டு ஒன்றும் இல்லை. பகவானுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. இப்ப நம்மளுக்கெல்லாம் ரெடியா இருக்கு இல்லையா சாப்பாடு, இப்ப உடனே அந்த மாதிரி பகவானுக்கு எந்த விதமான ஒரு ஒரு சௌரியங்களோட எல்லாம் பகவான் இருக்கவே இல்லை. கிடைச்ச இடத்துல படுத்து எதுவா இருந்தாலும் இது வந்து அப்பாவோட இஷ்டம், அப்பா எப்படி என்ன வச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு பகவான். அவர் எல்லா இடத்துலயும் பாத்திர கடையில, அருணாச்சலேஸ்வர் கோவில்ல, வேறு 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 வீதியில வந்து ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா, ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமான்னு ஆடி பாடி பரவச நிலையில இருப்பாராம். அவர் சொன்ன மாதிரி ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சாம்ப சிவா, ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சதா சிவா, ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சாம்ப சிவா, ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சதா சிவா, அருணாச்சலே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலே அன்பே சிவமானநாதனே, குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் அமர்ந்த சிவனே, மண்ணால் அமர்ந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சாம்ப சிவா, ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சதா சிவா, ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சாம்ப சிவா, ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சதா சிவா. இவ்வளவு பெரிய மகானுக்கு தங்க இடம் கூட இல்ல. அவரை பார்த்துக்கிறதுக்கு பக்தர்கள் யாரும் முன்வரலையா? இல்லை. அதுக்கப்புறம் பகவான்கிட்ட வந்து எல்லா பக்தர்களும் சேர்ந்து பகவானை பிரார்த்தனை பண்ணாங்க. நீங்க வந்து எங்களுக்காக வரணும்னு சொல்லி நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிட்ட சன்னதி தெருவில் பகவானை வந்து ஒரு வீட்டில் பகவான் வந்து அதுக்கு ஒத்துண்டு பகவான் அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்னதி தெரு வீட்டில் பகவான் இருந்தார். அவருடைய ஆன்மீக ராஜ்யம், அதாவது அவரே ஒரு சக்கரவர்த்தி இல்லையா, அவரோட ஆன்மீக அதுக்கப்புறம் அந்த தர்பார் வந்து சன்னதி தெருவில் தான் நடந்தது. நிறைய டிவோட்டிஸ், நிறைய பக்தர்கள் அவர்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளையும் எல்லாம் சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உண்டு. சில பேருக்கு ராம் ராம் அப்படின்னு சொல்லுவார், சில பேருக்கு ஃபாதர்கள் தந்தையுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுவார். ஸோ இப்படி இன்ஃபேக்ட் அவர் விசிறி அந்த கோல்லாம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதே வந்து ஒரு செங்கோல் அப்படி கம்பீரமா வச்சுட்டு பகவான் கம்பீரம் அதே சமயம் கருணாமூர்த்தியா இருந்திருக்காரு நம்ம பகவான். அப்படி ஒரு அருளாட்சி செஞ்சிருக்கார் சன்னதி தெருவில். நம்பினான் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான்.
தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தார். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தார். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தார். தர்மம் என்னும் பேரிலே கண்ணன் வந்தார். தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தார். யோகி வந்தார், யோகி ராமன் வந்தார். யோகி ராமன் சூரத்குமார் கண்ணன் வந்தார். கண்ணன் வந்தார், கண்ணன் வந்தார். கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தார். கண்ணன் வந்தார். உழவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம், சன்னிதானம். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்கள் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். யோகி வந்தான், யோகி ராமன் வந்தான். பகவான் யோகிராம் சுரத்குமார் கம்பீரமும் கருணாமூர்த்தியாகவும் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு பக்தருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரத்யேக அனுபவமா தான் இருந்தது. அவங்களுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வமா, தந்தையா, தாயா, நண்பனா, அப்படிலாம் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். பல பக்தர்களுக்கு அவங்கள இஷ்ட தெய்வமா அனுகிரகம் கொடுத்திருக்கார். கண்ணனா அருள் செஞ்சிருக்கார், ராமனா செஞ்சிருக்கார், பகவானே வெங்கடேஸ்வரரா செஞ்சிருக்கார். சர்வ தேவதா ஸ்வரூபமா நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கார். அயோத்யா விஹாரி ஸ்ரீராம ராம ராம. அயோத்யா விஹாரி ஸ்ரீராம ராம ராம. द्वारका विहारी श्री कृष्ण कृष्ण कृष्ण. द्वारका विहारी श्री कृष्ण कृष्ण कृष्ण. सप्तगिरि विहारी गोविंद गोविंद. सप्तगिरि विहारी गोविंद गोविंद. निज भक्त हृदय विहारी योगिराम सुरत्कुमार. निज भक्त हृदय विहारी योगिराम सुरत्कुमार. विहारी श्री राम राम राम. द्वारका विहारी श्री कृष्ण कृष्ण कृष्ण. सप्तगिरि विहारी गोविंद गोविंद. निज भक्त हृदय विहारी योगिराम सुरत्कुमार. निज भक्त हृदय विहारी योगिराम सुरत्कुमार. योगिराम सुरत्कुमार. योगिराम सुरत्कुमार. योगिराम सुरत्कुमार.
ஆஹா, அவர் பலவேறு ரூபங்களையும் எடுத்து எல்லாருக்கும் அந்த தெய்வமே சர்வ தேவதா சுரூபமா இருந்ததுன்னு ரொம்ப அழகா புரிய வச்சாங்க. பகவானோட ஒரு 77 வயசு இருக்கச்சே அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இல்லாம இருக்கச்சே சுதாமா சிஸ்டர்ஸ் அவரோட ஆழ்ந்த பிரார்த்தனையை ஏற்று பகவான் சுதாமா அவருக்கு வந்தார். அங்கிருந்து தந்தையின் படியே அவர் தொடர்ந்தார். அங்கிருந்து இப்போ இந்த ஆசிரமம் எப்போ கட்டப்பட்டு ஆரம்பிச்சு? பகவான் சுதாமாவுக்கு வந்த உடனே இந்த ஆசிரம பணிகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆசிரமம்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்குலத்திலுமே நம்ம பகவான் இருக்கார். பகவான் ஒரு இந்த கட்டிடப்பணி நடக்கும் பொழுதே பகவான் உன்னொடுத்தே தன்னோட மேற்பார்வையில் தான் பண்ணியிருக்கார். இன்னைக்கு இங்கே சிலாரூபமாக பகவான் இருக்கார் இல்லையா, அந்த பகவானை இந்த சுவாமி இன்னைக்கு நின்று இருக்கார், நம்மளுக்கு அனுகிரக மூர்த்தியாக இருக்காருன்னா நம்ம பகவான் தான் அந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணதே. அது பகவான் இன்ஃபேக்ட் சொல்லியிருக்கார், இது பிச்சைக்காரன் கிடையாது, இது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். கோட்டி நாமங்கள் அதுக்குள்ளே போட்டு அது மேலே தான் பகவான் அதில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அப்படி விசேஷமான பகவான் ஒன்று சொல்ல உள்ள நுழைஞ்சதுலேருந்து ஃபாதர்ஸ் பிளெஸிங்ஸ் ஆர் போரிங்னு சொல்லியிருக்கார். எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனீராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா ஜெய குருராயா யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா ஜெய குருராயா சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராத்பரமே யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா ஜெய குருராயா என்னது யான் என்னல்லற்றோ இங்கிருந்து பார்க்கின்றும் உன் பெரிய சன்னதியாம் நீ பெரிய சாமி பராத்பரமே யோகிராம் சுரத்குமாரா பராத்பரமே யோகிராம் சுரத்குமாரா அணுவுக்குள் அணுவாகி அண்டமெல்லாம் தானாகி மகதாகி நின்றனை யோகிராம் சுரத்குமாரா ஆரில் வென்றார் போயின் ஆரமுதாம் நின்றருளின் சீரிருந்தால் ஓம் யோகிராம் சுரத்குமாரா பின்னும் முன்னோமாய் நடுவுமாயாவினும் பெரியது என்னும் கண்மையா இவ்வுயிர் திரளையும் இயக்கி மண்ணும் தன் அருள் வடிவமே ஆனந்தமான நின்னை அன்றி ஒன்றை ஒன்னாத மோனம் வித்தூசித்தருள்வாய் அன்பேராம் சுரத்குமாரா அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கேயம் யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா ஜெய குருராயா 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 யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா
ரொம்ப நிறைஞ்சிருக்கு. பகவான் மக்களுக்கு சொன்ன போதனைகளை பத்தி சொல்றீங்களா? பகவான் சொல்லியிருக்க வாழ்க்கையோட குறிக்கோளே கடவுள் தான். கடவுளை நம்ம நினைக்கிற நேரம் தான் நாம் வாழறோம், உயிரோடு இருக்கோம். அவரை நினைக்காத நேரம் நாம்லாம் பிணம் தான் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்ல, பகவான் என்ன சொல்றாருன்னா, இறைவனை நினைப்பதுதான் தர்மம், இறைவனை மறந்துட்டோம்னா அது பெரிய அதர்மம்னு பகவான் சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். ஆனா எப்போதுமே கடவுளை எப்படி நினைச்சிட்டு இருக்க முடியும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கா? எப்போதுமே வா. ஆமா, கண்டிப்பா. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நாம் பகவானை, இறைவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். இறைவனை சந்தோஷப்படுத்துவது என்பது அவரின் நாமத்தை சொல்றதுதான். அவரோட நாமத்து மூலமா நம்ம அவரை ஞாபகம் வச்சோம். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய நாமம், பெரிய நாமம், ஒரு பொக்கிஷம், அதுதான் யோகி ராம் சுரத்குமார். அவர் அது கல்ப தரு மாதிரி நம்மளுக்குலாம் கொடுத்திருக்காரு. Out of his infinite love and compassion, he has bestowed this greatest nama, Yogi Ram Suratkumar, on the entire humanity for the benefit of humanity. யோகி ராம் சுரத்குமார். நான் இந்த நாளை என் லைஃப்ல மறக்க மாட்டேன். ஐ எம் ஹைலி இன்ஸ்பயர்ட். நான் இனிமேலிருந்து உங்களோடையும் சேர்ந்து பகவானோட நாமத்தை சொல்லி என்னுடைய லைஃப்பை கழிக்கணும்னு ஆசைப்படுறேன். யோகி ராம் சுரத்குமார். இங்கு வருபவர்களுக்கு அன்பும் அமைதியும் ஆனந்தமும் அருள் செய்து அவர்கள் அந்த உன்னத அனுபவத்தை தக்க வைத்துக் கொண்டு பயனுற யோகிராம் சுரத்குமார் நாமமாக உலவி வரும் அந்த தெய்வத்தின் பெரும் கருணையை சொல்லி முடியுமா? நன்றியுடன் கை குவித்து சிரம் தாழ்த்தி அவர் கமல பொற்பாதங்களில் ஆனந்த கண்ணீரால் நனைப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அவர் நாமத்தை எப்பொழுதும் சொல்லுவோம், இப்பிறவி பயனை பெறுவோம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. 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 குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. யோகிராம் சுரத்குமார், 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 யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம்
योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु।
யோகிராம் சுருத்மா ஜெயகுருராயா. இப்போ இந்த ரொம்ப த்ரில்லிங்காக பகவானுடைய சரித்திரத்தை பாடல்கள் மூலம் இந்த குழந்தைகள்லாம் இப்போ நமக்கு என்னால் பாடி காட்டினது ரொம்ப பரவசமூட்டுறது. இவர்களெல்லாம் பழம்பெரும் பக்தர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 3 வருஷத்துக்குள்ளே தான் இவெல்லாம் இங்கே ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சு பகவானுடைய பெரும் கருணையை பெரும் அருளை ஈர்த்து கிரகிச்சுன்னு இருக்கா. பகவானுடைய அருள் எல்லாருக்கும் சமமாக பாஞ்சுட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மள சில பேர் வந்து அதை முழுக்க முழுக்க உள்ள எடுத்துக்கிறோம். சில பேர் வந்து அப்படி சூப்பர்ஃபிஷியலாக போயிடுறோம். இந்த குழந்தைகள் வந்து அவருடைய அருளை முழுக்க முழுக்க உள்ளே எடுத்து கொண்டிருக்கிறதுனால இவளால் இந்த மாதிரி பகவானை பற்றி ஒரு அற்புதமாக ஒரு பாடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதற்கு தகுந்த பாடல்களை எல்லாம் எடுத்து தக்க இடங்களில் பொருத்தி அந்த நேரேஷனும் ரொம்ப அருமையாக பகவானை பூரா உணர்ந்துட்ட மாதிரி உணர்ச்சி வசத்தோடு சொன்னது நம்ம எல்லாருடைய மனசையும் தொட்டுடுத்துட்டு இந்த முடிஞ்ச உடனேயும் ஸ்பான்டேனியஸாக ஒரு கிளாப்பிங் வந்ததே அதை நல்லா எடுத்து காட்டுறது. இவளால் கன்வென்ஷனில் தேங்க் பண்ணுறது அப்படின்றது முடியாத காரியம். இந்த குழந்தையெல்லாம் மேலும் மேலும் பகவானுடைய அருளை உள்ளுக்கு வாங்கி அவருடைய புகழையும் அவருடைய நாமத்தையும் உலகெங்கிலும் பரப்ப வேண்டும் அப்படின்னு பகவான் கிட்ட நம்ம எல்லாரும் மனசார வேண்டிப்போம். இதை வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு தரமான நிகழ்ச்சி இது. இந்த மாதிரி நல்ல உயர்தரமான நிகழ்ச்சிகளை நாடெங்கிலும் உலகெங்கிலும் பரப்பி பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய புகழையும் அவருடைய மகிமையையும் பரப்ப வேண்டும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் லவ்வாக மட்டும் இல்லை, எல்லாருடைய சிந்தனையும் அதுவாகத்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் அத்தனை பேரும் பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகி இதை பண்ணணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன். இப்போது சின்ன இன்ட்ரடக்ஷன் இதை தான் முதல்ல பண்ணிக்கணும், இப்போ கடைசியில் பண்ணுறேன். அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஷியாம் வந்து ஹார்மோனியம் வாசித்து அருமையாக பாடினார். பிரியாவும் பிரமாதமாக பாடினார். அஸ்வின் வந்து நீங்கள்லாம் நினச்சின்னு போயிட்டோம் அவர் பெரிய பாடகர்னு. அவர் பெரிய டான்ஸர். அது டான்ஸராகவும் இருந்துட்டு பாட்டும் ரொம்ப நல்லா பாடுவார். நல்ல சுனிதா வந்து ஹைதராபாத் பேஸ்டு. அவளும் ரீசெண்டாக தான் இங்கே ஆசிரமத்துக்கு வருகை தந்து பகவானை பற்றி அறிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களும் ரொம்ப நன்றாக பாடி இந்த நிகழ்ச்சிக்கு மெருகூட்டி இருக்கிறார்கள். கார்த்திக் வந்து நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, காயத்ரி கிரீஷ் அவளுடைய ட்ரூப்பை சேர்ந்த மிருதங்கிஸ்ட்டு. ரொம்ப நல்லா மிருதங்கம் வாசிக்கிறார். அவர் ரொம்ப நல்லா பாடுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாள் பாடி நமக்கு காட்டணும். அத்தனை பேருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதங்கள் பொங்கி பிரவகிச்சு அவர்களை ஆட்கொள்ளணும் அப்படின்றது தான் என்னுடைய பிரார்த்தனை. அவளுக்கு சொல்லக்கூடிய தேங்க்ஸ் இதுவாக தான் நான் இருக்க முடியும். எல்லாருக்கும் விஷிங் தம் ஆல் த பெஸ்ட். இப்போ சின்னதாக மொமெண்டோ இவ பாடினதுக்கும் அதுக்கும் இந்த சைஸோட மொமெண்டோக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பகவானுடைய ஆசீர்வாதம். Yogiram Sarat Kumar, Yogiram Sarat Kumar, Yogiram Sarat Kumar, Jai Guraya. Sorry for the interruption. இன்னைக்கு இந்த ட்ரூப்னா அஸ்வின் ஷியாம்லாம் சேர்ந்த இந்த ட்ரூப்பில் பகவான் சார் சொன்னாங்க, பரப்புலேருந்து பகவான் பிரம்மாண்டமான வரைக்கும்
ஒவ்வொரு பாயிண்டாக சொன்னாங்க, அதுவும் அனுபவிச்சு சொன்னாங்க. அதில் வந்து நான் இருந்த வரைக்கும் என்னன்னா, எங்களையும் பகவான் பிறந்தப்ப எங்களையும் குழந்தையாக்கி ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு அணுவும் ஆட்டமும் அவரோடையே சேர்ந்து வளர்ந்த மாதிரி நாங்களும் அவரோடையே பயணித்தோம். கடைசியாக வந்து அவர் பப்பா ராமதாஸ்கிட்ட அருள் வாங்கிட்டு அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு எங்கெல்லாம் அவரோட டிஸ்டிங்ஷன் வாங்கின பக்தராக மாற்றிட்டார். அந்த அளவுக்கு அவர் பிரம்மாண்டமாக போயிட்டு நாங்களாம் டிஸ்டிங்ஷன் வாங்கின நம்மளாம் பக்தர்கள் ஆகிட்டோம். அதை தவிர நான் அடிக்கடி சொல்வேன், பகவானை உணர்ந்து அனுபவித்து ரொம்ப பழகின பக்தர்களோட பகவானையே பார்க்காம இப்போ வர புது புது பக்தர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு இன்னும் நிறைய பக்தி எங்களோட நாங்களாம் வந்து ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி அப்பா அம்மாவோட பேசுகிற மாதிரி சும்மா விளையாட்டா பகவான்கிட்ட இன்னைக்கு நினச்சா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தோட அப்படி அரட்டை அடிச்சிருக்கமான்னு இன்னைக்கு தோணுறது. அவ்வளோ சான்ஸ் கிடைச்சிருக்கானே, அவ்வளோ பிரம்மாண்டத்தை நம்ம சாதாரணமாக பேசணுமே நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி. இன்னைக்கு தான் அவரோட அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தெரியுது எங்களுக்கு, அப்போ தெரியல. ஆனால் அவரையே பார்க்காத பக்தர்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பக்தி ஜாஸ்தியாக இருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவார். அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி இந்த ஆசிரமம் வந்து பியூட்டி டிவினிட்டி எட்டர்னிட்டின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆசிரமத்தில் வந்து யாருமே பகவான் நினைக்காம எத்தனை வாட்டி டிவோட்டி நினைச்சாலும் வர முடியாது. அன்லெஸ் திஸ் பெக்கர் திங்க் ஆஃப் தம்னு. ஆனால் பகவான் நினைச்சாதான் இந்த இது வரும். ஆனால் இந்த ஆசிரமத்துக்கு வரவங்களோ பகவானுக்கு ஒர்க் பண்ணுறவங்களோ அவர் இன்டைரக்டாக யுக யுகமாக தேர் அசோசியேட்டட் வித் திஸ் பெக்கர். when this beggar was ராமா கிருஷ்ணானே எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்து கபீர்தாசரை பார்க்கணுமான்னு கேட்டு அந்த காலத்தில் கபீர்தாசர் தான் இந்த யோகிராம் சுரத்குமார் காமிச்சிருக்காரு. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸு. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி கடவுளை சந்தோஷப்படுத்தணும்னா அவர் நாமத்தை சொல்லணும். ஒரு மெசேஜ் கேட்டப்போ அஸ்வின் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், நெவர் ஃபர்கெட் காட், அதான் மெசேஜ். அது மாதிரி இந்த ஆசிரமத்தில் நோபடி வில் கோ எம்டி ஹேண்டட். திஸ் பிளேஸ் வில் அட்ராக்ட் மோர் தென் வேட்டிகன். திஸ் ஸ்பேஸ் மே நாட் பி சஃபிஷியன்ட். திஸ் வில் பி ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லாம் சொல்லியிருக்காரு பகவான். அது மாதிரி நாங்கள் கண்கூட பார்க்குறோம். ஏன்னா என் பிரதர் கிறிஸ்டி சரணாச்சல் கேட்டார், சென்னை ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் ஆரம்பிச்சது பார்த்துட்டு இவ்வளோ பெருசு கட்டியிருக்க இவ்வளோ கூட்டம் வருமானு அதுக்கு இந்த பதில் சொன்னார். அதனால் அது மாதிரி நடக்கிறது. இன்னைக்கு என்னன்னா, அஸ்வின் வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப புத்தரை பிடிக்கும், ஆனால் சித்தார்த்துக்கு பேரை மாற்றிட்டார் இன்னைக்கு. அதே மாதிரி ஷியாம் வந்து மாற்றிக்க விரும்பலை, ராதே ஷியாம் மாதிரி ஷியாமாவே இருக்காரு இன்னைக்கு. ஆனாலும் அவங்க இது எங்களை இந்த 1.5 மணி நேரம் பகவானோடையே டூர் போன மாதிரி கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஆசிரமத்தில் விட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் என்றென்றும் அவங்களுக்கு யோகியின் அருள், மதர் விஜயலட்சுமி சொன்ன மாதிரி என்றென்றும் யோகியின் அருள் இருக்கணும். இவங்க இந்தியா ஃபுல்லாக ஃபாரின் ஃபுல்லாக போய் இந்த யோகியின் புகழையும் அருளையும் பரப்பணும். உங்கள் அம்பாசிடர் ஆஃப் யோகிராம் சரத்குமார் வச்சுட்டு நீங்கள் பரப்பணும்னு பகவான் அருள் உங்களுக்கு எப்பப்போ இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். Receive the momentum. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु. Next, Priya Sridhar. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत जय गुरुराया. Next, Ashwin. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, राजेश्वरी
Amma, please come. phone off. Next is Sunita. Ratkumar, Yoginam Suratkumar, Jai Guru Raya. Yoginam Suratkumar, Yoginam Suratkumar, Yoginam Suratkumar, Yoginam Suratkumar, Yoginam Suratkumar, Jai Guru Raya. Next, Karthik. Yogi, Jai Guru Raya. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்பொழுது வந்து ஆரத்தி நடக்க போகிறது. பிரதட்சணம் பண்ணி ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் யோகிராம் சுருக்மா. எல்லாருமே சத்தமா இந்த இடம் ஃபுல்லா பகவானோட நாமம் வந்து வாங்க எல்லாரும். யோகி ராம் சுரத் குமார, யோகி ராம் சுரத் குமார், 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 ஜெய குரு ராயா. Let this be here or it should be removed off?
ஆசிரமத்தில் அன்னதானம் செய்பவர்கள் இதில் யார் முதல்ல வந்திருந்தாலும் அவங்களுக்கு சுவாமியுடைய மூர்த்திக்கு ஆரத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். போளூர் கோபால சுவாமி நினைவாக திரு PAG குமரன் இருக்காராங்க. ஸ்ரீமதி நிவேதிதா விஷாகன் சித்ரா தேவி சென்னை. பகவான் ஸ்ரீ யோகி ராம் சுரத்குமார் பேரில் ஸ்ரீ முரளீதர சுவாமிஜி. அடுத்து சௌ இ தீர்த்தா ஆண்டிப்பட்டி வந்திருக்கீங்களா? கிரண் அனுபம் சென்னை. டாக்டர் கீர்த்தனா சென்னை. ஸ்ரீமதி சரோஜா வரதராஜன் சென்னை. திரு மணிகண்டன் சென்னை. வந்திருக்கீங்களா? இது யாராவது? பேபி காவ்யாஸ்ரீ டாக்டர் சிவகுமார் திருவண்ணாமலை. ஸோ பிரேமா வனராஜா கிருஷ்ணகிரி. இப்போ திரு PAG குமரன் முழு பேர் துரைராஜ் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவருக்காக ஆரத்தி செய்வது. இப்போ அடுத்து இங்கே வந்து டாக்டர் சிவகுமார் நீங்கள் இருக்கீங்க இல்லையா? இங்கே மணி இருக்கு. நமஸ்காரம்.
योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया